கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி அருகே சின்னாரில் தனியார் பேருந்தும் கண்டெய்னர் லாரியும் மோதிக்கொண்ட விபத்தில் 7 பேர் உயிரிழந்துள்ளனர். 33 பேர் படுகாயமடைந்துள்ளனர். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஜெகநாத்திடம் கேட்கலாம். ஜெகநாத், தற்போதைய நிலை என்ன? இந்த விபத்து குறித்த கூடுதல் விவரங்களை சொல்லுங்கள். கிருஷ்ணகிரியில் இருந்து ஓசூர் நோக்கி சென்று கொண்டிருந்த தனியார் பேருந்து சின்னார் பகுதியில் இருக்கக்கூடிய சுந்தகிரி என்ற பகுதியில் சென்று கொண்டிருந்த போது எதிரில் கிருஷ்ணகிரி நோக்கி வந்த லாரி யூட்ரன் பகுதியில் வளைவு பகுதியில் லாரி திரும்ப முயன்றிருக்கு. அப்போது நேருக்கு நேர் தனியார் பேருந்தும் லாரியும் மோதி விபத்துக்குள்ளானது. சம்பவ இடத்திலே 7 பேர் உயிரிழந்தனர். 30க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். இங்கிருந்து தகவல் அறிந்த காவல்துறையினர் மாவட்ட ஆட்சியர் கதிரவன் மற்றும் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் பாலகிருஷ்ண ரெட்டி ஆகியோர் நேரில் வந்து பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். உயிரிழந்தவர்கள் ஓசூர் மற்றும் கிருஷ்ணகிரி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கு. அதே போல படுகாய அடைந்தவங்களையும் மீட்டு கிருஷ்ணகிரி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்று கொண்டிருக்கார். கிருஷ்ணகிரி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் போது மேலும் ஒருவர் வந்து உயிரிழந்திருக்கார். இது மட்டுமின்றி தற்போது படுகாயம் அடைந்தவர் அதிக அளவில் இருப்பதால் உயிர் எண்ணிக்கை அதிகரிக்க வாய்ப்புகள் உள்ளதாகவும் காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். படுகாயமடைந்தவர்களுடைய நிலை எப்படி இருக்கு? சிலர் கவலைக்கிடமா இருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்கு. அவர்கள் என்னென்ன மருத்துவமனைகள் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க ஜெகநாத்? ஓசூர் அரசு மருத்துவமனை மற்றும் கிருஷ்ணகிரி அரசு மருத்துவமனைகளை கொண்டு செல்லப்பட்டிருக்கு. இந்த பகுதியில் வந்து ஆம்புலன்ஸ் மூலம் கொண்டு போய் அவர்கள் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கின்றனர். இவர்களில் சிலர் மேலும் படுகாயமடைந்து கவலைக்கிடமாக இருப்பதாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இது மட்டுமின்றி தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் 2 கிலோமீட்டருக்கு மேலாக போக்குவரத்து பாதிப்புக்குள்ளாகியுள்ளது. பேருந்தில் பயணம் செய்தவர்களுடைய விவரம் ஏதாவது தெரிய வந்திருக்கா? உயிரிழந்தவர்கள் அல்லது காயமடைந்தவர்கள் குறித்த விவரம் தற்போது வரை எதுவும் தெரிய வரவில்லை. காவல்துறையினரும் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தற்போது பேருந்து விபத்து நடைபெற்ற அந்த இடத்தை காட்சிகளில் நம்மளால் பார்க்க முடிகிறது. ஏற்கனவே இப்படியாகிய ஒரு விபத்து ஜூன் மாதம் 3ஆம் தேதி நிகழ்ந்திருக்கு. இதே மாதிரியான ஒரு லாரியும் தனியார் பேருந்து மோதிக்கொண்ட விபத்தில் 20 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். அந்த வழித்தடத்தில் இப்படிப்பட்ட விபத்துகள் தொடர்ந்து நடைபெறுவதற்கு என்ன காரணம் ஜெகநாத்? இந்த பகுதியில் தேசிய நெடுஞ்சாலை என்பதால் விரைவாக அது மட்டுமின்றி சாலைகள் வந்து மேடும் பள்ளமாக அதிக அளவில் இருக்கு. இறக்கு பகுதியில் வந்து அதிக வேகத்தில் வரக்கூடிய லாரிகளை இந்த விபத்துகள் வந்து அடிக்கடி விபத்துகள் ஏற்படுவதற்கான காரணங்கள் முக்கியமான காரணமாக உள்ளது. தற்போது எவ்வளவு ஆம்புலன்ஸ்கள் சம்பவ இடத்தில் விரைந்திருக்கின்றன? போதுமான மருத்துவர்களும் மருத்துவ உபகரணங்களும் அருகில் இருக்கக்கூடிய மருத்துவமனைகளில் இருக்கா? அது குறித்த நிலவரம் என்ன? தற்போது இந்த சம்பவ பகுதியில் 10க்கும் மேற்பட்ட ஆம்புலன்ஸ்கள் வரவழைக்கப்பட்டிருக்கு. இது மட்டுமின்றி ஹைவே பெட்ரோல் என்னக்கூடிய அவருடைய ஆம்புலன்ஸ்களும் வரவழைக்கப்பட்டது. காவல்துறையினர் விரைந்திருக்காங்க. இவர்களுக்கு வந்து கிருஷ்ணகிரி அரசு மருத்துவமனையும் ஓசூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்படுகிறது. கிருஷ்ணகிரி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லவர் சிலர் மேலும் படுகாயம் அடைந்ததால் அவர் கவலைக்கிடமாக இருப்பவர்களை வந்து மேல் சிகிச்சைக்காக மற்ற மருத்துவமனைகளுக்கு பரிந்துரை செய்யவும் மருத்துவர்கள் வந்து முடிவு செய்திருக்கிறாங்க. தொடர்ந்து இணைப்பில் இருங்க ஜெகநாத். தற்போது கிருஷ்ணகிரி செய்தியாளர் பழனிவேலிடம் கேட்கலாம். பழனிவேல், தற்போது சம்பவ இடத்துல யாரெல்லாம் ஆய்வு மேற்கொண்டு இருக்கிறார்கள்? தற்போதைய நிலை என்ன? திவ்யா, சம்பவ இடத்துக்கு பாத்தீங்கன்னா தற்போது கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் கதிரவன், அது மட்டும் தமிழக கால்நடைத்துறை அமைச்சர் பாலகிருஷ்ண ரெட்டி ஆகியோர் சம்பவ இடத்தில் வந்து விபத்து ஏற்பட்ட இடத்தை தற்பொழுது பார்வையிட்டு அங்க இருக்கக்கூடிய சூழலை கண்டு காயமடைந்தவர்கள் மீட்கும் பணியிலையும் போக்குவரத்து சீர் செய்யும் பணிகளும் விபத்து ஏற்பட்டது குறித்து தற்பொழுது ஆய்வு செய்து வராங்க திவ்யா. இந்த பகுதி பாத்தீங்கன்னா தற்பொழுது விபத்து நடந்த பகுதியில் தான் வந்து விசாரணை நடத்திட்டு இருக்காங்க திவ்யா. தொடர்ந்து இணைப்பில் இருங்க. கிருஷ்ணகிரி அரசு மருத்துவமனையின் இணை இயக்குநர் திரு அசோக்குமார் நம்முடன் தொலைபேசி இணைப்பில் மீண்டும் இணைந்திருக்கிறார். ஏற்கனவே 4 பேர் அந்த மருத்துவமனையில் வந்து சிகிச்சை பெற்று அனுமதிக்கப்பட்டிருக்கிறதா சொல்லுகிறார்கள். தற்போதைய நிலை என்ன திரு அசோக்குமார்? ஹலோ திரு அசோக்குமார், தற்போதைய நிலை என்ன? விபத்தில் காயமடைந்தவர்கள் எவ்வளவு பேர் அங்க வந்து? 23 பேர் அடிபட்டவங்க வந்திருக்காங்க கிருஷ்ணகிரி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு. சரி, அதில் 2 வந்து வரும்போது ஆந்தவே அவங்க இறந்து விட்டாங்க. சரி, 21 பேர் இருக்காங்க. அதுல 2 பேர் மேல் சிகிச்சைக்காக அவரை சேலம் அனுப்பிச்சிருக்காங்க. சரி. அப்புறம் ஒசூர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல 2 பேர் அவுட் பேஷண்டா ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்க. 5 பாடி அங்க இருக்குங்க ஒசூர் அரசு மருத்துவமனையில் இந்த விபத்தில் சிக்கியவர்கள். அப்போ ஒட்டுமொத்தமா 7 பேர் உயிரிழந்திருக்காங்க. இது வரைக்கும் 7 பேர் இறந்திருக்காங்க. இனி ஆம்புலன்ஸ் வந்துட்டு இருக்குங்க. நீங்க அனுப்புறவங்களோட எவிடன்ஸ் படி அங்க ஸ்பாட்லயே 7 பேர் இறந்துட்டாங்கங்கறாங்க. சரி, 10-15 நிமிஷத்துல பிக்சர் கிளியர் ஆயிருங்க. 21 பேர் அங்க கிருஷ்ணகிரி அரசு மருத்துவமனையில் அரசு தலைமை மருத்துவமனையில் இருக்காங்க.
அவர்களுடைய உடல்நிலை என்பது எப்படி இருக்கு? கூப்பிடுங்க, கலெக்டர் வந்திருக்காருங்க. சரி, உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி. தொடர்ந்து செய்தியாளர் பழனிவேலிடம் பேசலாம். பழனிவேல், நம்மிடம் இணை இயக்குனர், மருத்துவமனையின் இணை இயக்குனர் அசோக்குமார் தெரிவித்த கருத்துக்களின்படி 7 பேர் உயிரிழந்திருக்கிறதாகவும் கிருஷ்ணகிரி தலைமை அரசு மருத்துவமனையில் 21 பேர் சிகிச்சை பெறுவதற்காக வந்திருப்பதாகவும் அவர் கூறியிருக்கிறார். அவர் சொல்வது போல மருத்துவமனையிலும் ஆட்சியர் அங்கு அனுமதிக்கப்பட்டவர்களை நேரில் சந்தித்து பேச இருப்பதாக நமக்கு தகவல் கிடைத்திருக்கு. தற்போதைய நிலை என்பது விபத்து நடந்த இடத்துல எப்படி இருக்கு? திவ்யா, விபத்து நடந்த இடத்தில் தற்பொழுது இயல்பு நிலையை திரும்புவதற்கான சூழல் உருவாகி இருக்கிறது. ஃபர்ஸ்ட் விபத்துக்குள் ஏற்பட்ட வாகனங்களை அப்புறப்படுத்தும் பணியில் தற்பொழுது போக்குவரத்து துறை அதிகாரிகள் ஈடுபட்டு வராங்க. அது மட்டுமல்லாமல் சம்பவ இடத்துல கலெக்டர் மற்றும் தமிழக கால்நடைத்துறை அமைச்சர் ஆகியோர் இங்கு பார்வையிட்டிருக்காங்க. அது நம்ம ஏற்கனவே தெரிவித்த போல முதல் தகவல் பார்த்தீங்கன்னா, விபத்து நடந்த உடனே சமூக வலைத்தளங்கள்ல கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்டோர் இறந்து விட்டதாக ஒரு கருத்து நிலவியது. அதை தொடர்ந்து நம்ம விசாரணை மேற்கொண்டதுல ஒரு பெண் உட்பட 7 பேர் உயிரிழந்தாங்கன்றதை நம்ம உறுதி செய்யப்பட்டு தற்பொழுது செய்தி வெளியிட்டோம். அதே நிலைதான் தற்பொழுது காணப்படுகிறது. கிட்டத்தட்ட இந்த பேருந்து விபத்துல 33 பேர் காயமடைந்திருக்காங்க. இதுல இணை இயக்குனர் தெரிவித்தது போல 24 பேர் கிருஷ்ணகிரி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டிருக்காங்க. மீதம் இருக்கக்கூடியவர்கள் சூளகிரி அல்லது ஓசூர் அரசு மருத்துவமனைகளுக்கு கொண்டு சென்றார்களா? இன்னும் ஒரு சில மணி நேரத்தில் முழுமையான விவரங்கள் தெரிய வரும். திவ்யா, பழனிவேல், இந்த கிருஷ்ணகிரி ஓசூர் தேசிய நெடுஞ்சாலை என்பது சாலையினுடைய அமைப்புல சிக்கல் இருக்கிறதா ஏற்கனவே பரவலா குற்றச்சாட்டு இருக்கு. அதற்கான காரணம் என்ன? குறிப்பா பாத்தீங்கன்னா திவ்யா, இந்த கிருஷ்ணகிரி ஓசூர் என்ற தேசிய நெடுஞ்சாலை பாத்தீங்கன்னா 6 வழிச்சாலை, இந்தியாவின் மிக நீளமான சாலை என சொல்லக்கூடிய சாலை. அதாவது கடல் மட்டத்திலிருந்து 1500 மீட்டர் உயரத்தில் கொண்டு உள்ள இந்த சாலை. குறிப்பா கிருஷ்ணகிரி மாவட்டம் பாத்தீங்கன்னா கடல் மட்டத்திலிருந்து 1500 அடி உயர் மட்டத்துக்கு மேல் நம்ம இருக்கோம். இந்த சொல்ல பாத்தீங்கன்னா இந்த ஓசூர் கிருஷ்ணகிரி ஓசூர் சாலை பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட திடீர்னு ஒரு 50 மீட்டர் உயரத்திற்கு உயரமாக இருக்கும். அது மட்டும் இல்ல 50 மீட்டருக்கு பள்ளமாக இருக்கும். நிறைய வளைவுகள் இருக்கக்கூடிய பகுதி. அது மட்டும் இல்லாம இந்த கிருஷ்ணகிரி மாவட்டம் 3 ஒரு பங்கு வனப்பகுதிகள் என்றதால் இந்த சாலையில 2 மிகப்பெரிய வனப்பகுதிகள் இந்த சாலையில் இருக்கு. அதனால அடிக்கடி வன விலங்குகள் இந்த சாலையை கடப்பது ஒரு இயல்பாகவே இருக்கு. நம்ம பலமுறை பார்த்திருப்போம். கடந்த ஒரு மாதத்துக்கு முன்பு கூட சாலையை கடக்க முயன்ற யானை மீது பேருந்து மோதி விபத்து ஏற்பட்டு அந்த யானை உயிரிழந்தது, முதுமலை கொண்டு போய் உயிரிழந்தது. இது போல வனப்பகுதிகள் கொண்ட இந்த மாவட்டமாக இருப்பதால் இந்த வனப்பகுதிகளில் தற்பொழுது இந்த 6 வழி சாலை அமைக்கப்பட்டிருக்கு. அதனால வனவிலங்குகள் இழப்பு ஏற்படுவது மட்டும் இல்லாமல் இந்த வளைவான சாலைகளையும் அகலமான சாலை இருந்தாலும் கூட அதிவேகத்தில் பேருந்துகள் இயக்கப்படுவதே இதுக்கு முக்கிய காரணமாக சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த சாலை 6 வழி சாலை. அதாவது குறிப்பா சொல்ல போனீங்கன்னா இந்த சாலையில் அந்த மீடியேஷன் ஓரமா போகக்கூடிய வாகனங்கள் விரைவு சாலை, இரண்டாவது செல்லக்கூடிய சாலை அதாவது சொல்ல போனா 100 கிலோமீட்டர் வேகத்தில் செல்வதற்காக ஒரு சாலையும் 80 கிலோமீட்டர் வேகத்திலும் 60 கிலோமீட்டர் வேகத்தில் செல்வதற்காக 3 பாதைகள் தான் இந்த சாலை அமைக்கப்பட்டிருக்கு. ஆனால் இந்த குறிப்பா சொல்ல போனீங்கன்னா வேகம் குறைவாக செல்லக்கூடிய லாரிகள் அதிவேக சாலையில் செல்வதாலே இது போல விபத்துகள் ஏற்படுவதாக சொல்லப்படுகிறது. திவ்யா, விபத்துல காயமடைந்தவர்களுடைய நிலை குறித்த விவரம் தெரிய வந்திருக்கா? உயிரிழந்தவர்கள் யார் யார் அப்படின்றது குறித்த காவல்துறையினரிடம் ஏதாவது தகவல் பெற முடிந்ததா? பழனிவேல், திவ்யா, தற்பொழுது உயிரிழந்தவருடைய விவரங்களை காவல்துறை சேகரிச்சுட்டு வராங்க. குறிப்பா இதுவரை யார் என்று விவரம் தெரிய வரல. ஏன்னா இந்த நாட்கள்ல அதிக அளவுல ஓசூர், பெங்களூர் அதிக அளவுல செல்லக்கூடியவர்கள் தான் பயணிப்பாங்க. அதனால இவங்க எந்த பகுதியை சேர்ந்தவர் என்ற விவரம் இதுவரை தெரிய வரல. தற்பொழுது அவர்களை அடையாளம் காணும் பணி தொடர்ந்து நடைபெற்று இருக்குது. அது மட்டும் இல்ல காயமடைந்தவர்களோட விவரம் சேகரிக்கும் பணி தற்போது நடைபெற்று இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா பெருமளவுல ஓசூர் தொழிற்சாலைகளுக்கும் பெங்களூர் கம்பெனிகளுக்கும் செல்வது தான் முதல்கட்ட விசாரணை தெரிவித்திருக்கு. இருந்தாலும் முழு விவரங்களை சேகரிக்கும் பணியில தற்பொழுது காவல்துறை ஈடுபட்டு வராங்க. பழனிவேல், தற்போது சுகாதாரத்துறை அமைச்சர் நம்மிடம் பகிர்ந்து கொண்ட கருத்துக்களை நீங்க கேட்டிருப்பீர்கள். அரசு மருத்துவமனையில தீவிர சிகிச்சை பிரிவில் 2 பேர் மட்டும் அனுமதிக்கப்பட்டிருக்கிறதா அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். தற்போது காயமடைந்தவர்களுடைய நிலை என்பது எப்படி இருக்கு? திவ்யா, நம்ம இப்போ முதல் கட்டமாக மருத்துவமனையில் சிகிச்சை பெறவரவங்கிட்ட நம்ம விசாரிச்சோம். அங்க பாத்தீங்கன்னா அந்த பேருந்து விபத்தில் அடிப்பட்ட பெரும்பாலான எலும்பு முறிவுகள் தான் அதிக அளவில் இருக்கு. கை கால் போன்ற இடங்கள்ல எலும்பு முறிவு தான் பெருமளவில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவருக்கான உரிய சிகிச்சை தற்பொழுது வழங்கப்பட்டு வருகிறது. தற்பொழுது மாவட்ட ஆட்சியர் மருத்துவமனையை பார்வையிட்டிருக்க நிலையில இன்னும் சற்று நேரத்தில் தமிழக கால்நடைத்துறை அமைச்சர் இங்க வராருன்றதுக்கோசரம் தற்பொழுது அங்க ஆயத்த பணிகள் தயார் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் சிகிச்சை தீவிரமாக ஏற்பட்டிருக்காங்க. மருத்துவர்கள் அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வராங்க. இத 2 பேர் மேல் சிகிச்சைக்காக கொண்டு செல்லப்பட்டிருக்காங்க. சேலம் அனுப்பி வைக்கப்பட்டிருக்காங்க. மீதி இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்டவருக்கு இங்கே சிகிச்சை வழங்கப்பட்டு வருகிறது. இதில் இந்த அனுமதிக்கப்பட்டவர்களுக்கு மேலும் உடல் கவலைக்கிடமாக ஏற்பட்டால் அவர்கள் மேல் சிகிச்சை கொண்டு செல்வதற்கான தயார் நிலையில் ஆம்புலன்ஸ் வாகனங்கள் வைக்கப்பட்டிருக்கு. திவ்யா,
பழனிவேல், இந்த மாதிரியான சாலை விபத்தில் உயிரிழக்கிறவர்களுடைய உயிரிழப்பு என்பது ஒட்டுமொத்த குடும்பத்தையே பாதிப்புக்குள்ளாக்குற ஒரு நிலை இருக்கு. இப்படி இருக்கும்போது அந்த சாலையில் குறிப்பிட்ட ஹொசூர் கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் ஏற்கனவே ஏற்பட்ட விபத்துகளில் 100 பேர் வரைக்கும் உயிரிழந்திருக்கிறதா நமக்கு தகவல் கிடைத்திருக்கு. இப்படி ஒரு நிலை அங்கே இருப்பதற்கான காரணம் என்ன? குறிப்பா பாத்தீங்கன்னா திவ்யா, அதிவேகம் தான் காரணம்னு சொல்ல முடியும். அது மட்டும் இல்ல, வாகன ஓட்டிகள் பெருமளவுல போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடிப்பது என்பதுதான் ஒரு பெரிய புகாரா இருக்கு. அதே போல அதிக சரக்குகளை குறிப்பா சொல்ல பாத்தீங்கன்னா விதிமுறைகளை யாரும் பின்பற்றுறது தான் சொல்லணும். ஒரு 10 டன் ஏற்ற வேண்டிய லாரியில அளவுக்கு அதிகமாக 20 டன் 30 டன் சொல்லி ஏற்றி வரும்போது இந்த சாலை ஒரு பள்ளமான சாலை என்பதால் அந்த லாரியோட கட்டுப்பாடு அவங்களுக்கு கிடைக்கிறது இல்ல. அது மேல நேரங்கள்ல ஓட்டுநர்கள் கவனக்குறைவா என்ன பண்றாங்க, அவங்க தப்பிச்சுட்டு வண்டியை விட்டுறாங்க. அப்படியாப்பட்ட ஒரு சூழலை தான் தாறுமாறா ஓடி இந்த வாகனங்கள் விபத்து ஏற்படுகிறது. அது மட்டும் இல்லாத பேருந்து ஓட்டுநர்களும் தங்கள் விதிக்கப்பட்ட விதிமுறைகளுக்கு மாறாக அதிக அளவுல பயணிகளை ஏற்றுக்கொள்ள சொல்வதா இதுக்கு விபத்துக்கு காரணமாக சொல்லப்படுறாங்க. இந்த சாலைகள் பெரும்பாலும் சொல்லுவது அந்த சாலை பள்ளமாகவும் மேடாகவும் இருக்கிறதுனால இதை சமம் செய்ய வேண்டும் என்று நீண்ட நாளாக ஒரு கோரிக்கை இருக்கு. அதை செய்யணும்னு சொல்லி இந்த பகுதியில் இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஓசூர் கிருஷ்ணகிரி சாலை என்பது தற்பொழுது ஒரு வளர்ந்து வரக்கூடிய பகுதி. ஏற்கனவே பெங்களூர்ல இருந்து ஓசூர் தற்போது இணைக்கப்பட்ட ஒரு பகுதியாக இருக்க சூழ்நிலையும், அடுத்தபடியாக ஓசூர் இருக்கக்கூடிய தொழில் நகரங்கள் தமிழகத்தை நோக்கி ஒரு சூழல்ல இப்ப பாத்தீங்கன்னா வளர்ந்து வரக்கூடிய நிறைய தொழிற்சாலைகள் வந்தனால இந்த சாலை நடுவே போக்குவரத்து நெரிசல் என்பது சற்று அதிகமாக காணப்படுகிறது. இது மாதிரியான சூழலை வேகத்தை மிகவும் குறைக்க வேண்டும் என்பது ஒரு கோரிக்கையா இருக்குது. முக்கிய இடங்கள்ல சொல்லப்போனா ஸ்பீட் பிரேக் அமைக்க வேண்டும் சொல்ற ஒரு எதிர்பார்ப்பு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சூழல்ல வாகன ஓட்டிகள் கவனமாக வாகனத்தை ஓட்டணும், அதிவேகத்தில் ஓட்டக்கூடாது. இதற்கு காவல்துறையினர் ஆங்காங்கே சிறு சிறு தடுப்புகளை ஏற்படுத்தி சோதனை சாவடிகளை போல வேக கட்டுப்பாடு இயக்கக்கூடாது. அதிவேகத்தில் சென்றால் அவர்களுக்கு பிடித்து அவர்களை வழக்கு பதிவு செய்ய நடவடிக்கைகளை காவல்துறை ஈடுபடும் சொல்லி பொதுமக்கள் நீண்ட நாட்களாக கோரிக்கை வச்சிருக்காங்க. ஆனா அதற்கான எந்த பணியும் இல்லைன்றாங்க. குறிப்பா தேசிய நெடுஞ்சாலை அது போல நம்ம செய்ய முடியாது. இது ஒரு நீண்ட சாலை, இது நீண்டமான ஒரு சாலை, இதுல வேகத்தை கட்டுப்படுத்துறதுக்கு நம்ம எந்த ஒரு செய்ய முடியாது என்ற ஒரு சூழல் நெடுஞ்சாலைத்துறை சார்பில் இருக்கு. இங்க அதிவேகமா செல்லக்கூடிய வாகனங்கள் தான் இருக்காங்கன்னு சொல்லி நெடுஞ்சாலைத்துறை சொல்றாங்க. ஆனா இது போல அதிவேக செல்லக்கூடிய சூழல்களை விலங்குகளாகட்டும் மனிதர்களாகட்டும் இது போல விபத்துகள் நடக்கிறத தடுக்க முடியாத ஒரு சூழல் தான் இன்று வரை காணப்படுகிறது. இதுக்கு ஒரு நீண்ட ஒரு ஆய்வு செய்து இந்த விபத்துகளை தடுக்கிறதுக்கு ஒரு முழு ஆய்வு செய்து விபத்துகளை எப்படி எல்லாம் தடுக்கலாம்ன்றது ஒரு விசாரணை அறிக்கை தாக்கல் செய்த பிறகுதான் இதுக்கான ஒரு குழு அமைக்கப்பட்டு விசாரணை செய்தால் மட்டுமே இந்த விபத்துகளை தடுக்க முடியும் சொல்லி நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் தெரிவிக்கிறாங்க. பழனிவேல், ஆயிரக்கணக்கான மக்கள் பணி நிமித்தமாக கிருஷ்ணகிரி போன்ற இடங்கள்ல இருந்து ஹோசூர், பெங்களூர் செல்கின்றனர். அப்படி சென்று கொண்டிருந்தவர்கள் இன்று இந்த விபத்தில் சிக்கியிருக்கிறார்கள். ஏற்கனவே ஜூன் 3ஆம் தேதி நடந்த விபத்தில் கிட்டத்தட்ட 17 பேர் உயிரிழந்திருக்கிறதா. இப்படி ஒரு நிலையில அப்போது அந்த விபத்திற்கு பிறகு ஏதாவது நடவடிக்கை என்பது அந்த இடத்துல எடுக்கப்பட்டதா? மக்கள் என்ன சொல்றாங்க? குறிப்பா அந்த ஜூன் 3ஆம் தேதி நடைபெற்ற மேல்மலை கணவாய் விபத்துக்கு அப்புறமே அதுக்கு பின்னால் குறிப்பிட்ட ஒரு மிகப்பெரிய மாற்றம் எதுவுமே இல்லைன்னு தான் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா நாமளே தினமும் அந்த வழியாக செல்கிறோம். நம்ம பார்க்கக்கூடிய செயலில் எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை என்பதுதான் ஒரு வருத்தமான செய்தியாக இருக்கிறது. குறிப்பா பெயரளவில் மட்டும் சாலைகளின் ஓரமாக வேகத்தை குறைக்க வேண்டும், விபத்து ஏற்படக்கூடிய பகுதி என்று பெயர் பலகைகள் மட்டும் உள்ளன. ஆனால் அந்த விபத்துகளை குறைப்பதற்காகவோ வாகன ஓட்டிகளின் வேகத்தை குறைப்பதற்காகவோ முழுமையான எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை. அந்த விபத்து ஏற்பட்ட மேல்மலை கணவாய் பகுதியில் ஏற்பட்ட விபத்தின் பொழுது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் தெரிவித்த குற்றச்சாட்டு என்னன்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு கணவாய் பகுதி, மிக பள்ளமான பகுதி, வாகனங்கள் அதிவேகமாக வருகிறது. அதனால் இந்த சாலையில் வேகத்தடை அமைக்க வேண்டும். சாலையில் மேல் பகுதியிலும் கீழ் பகுதியிலும் காவல்துறையினர் கண்காணிக்க வேண்டும். சாலையின் நடுவே தடுப்புகளை வைத்து வேகத்தை கட்டுப்படுத்துவதற்கான வழிவகைகளை செய்ய வேண்டும். நாள்தோறும் இந்த சாலையில் விபத்து ஏற்படுவதாக அந்த பகுதி மக்கள் சொன்னாங்க. அதை உடனடியாக பரிசீலிக்கப்படும் சொல்லி மாவட்ட நிர்வாகம் தெரிவித்த நிலையில, ஆனால் இதுவரை அதற்கான எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லாத ஒரு சூழல் தான் காணப்படுகிறது. அதற்கு முக்கிய காரணம் என்னவென்று கேட்டால், இந்த சாலையில் பொறுத்தவரையில் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டுமானாலும் தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்திடம் முறையாக அனுமதி பெற்றதாக எடுக்கப்பட வேண்டும். ஏன்னா இது NH7 இருக்கக்கூடிய ஒரு சாலை, திடீரென வேகத்தடை அமைக்க முடியாது, தடுப்புகள் ஏற்படுத்த முடியாத ஒரு சூழல் இருப்பதாக தேசிய நெடுஞ்சாலைத்துறை ஆணைய அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். இது சம்பந்தமாக மாவட்ட நிர்வாகம் ஒரு அறிக்கையை தயாரித்து அறிக்கையை டெல்லி அரசுக்கு அனுப்பி வைக்கப்பட்டு அவர்களை ஒப்புதலுடன் தான் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் ஒரு சூழல் தான் காணப்படுகிறது. ஆனால் இந்த காலதாமதங்கள் இவ்வளவு ஆய்வு அறிக்கை தயார் செய்து அனுப்பி காலதாமதம் எடுப்பதற்குள் நாள்தோறும் ஏற்படும் விபத்துகளால் இந்த சாலையில் ஏராளமான ஒரு உயிரிழக்கக்கூடிய ஒரு சூழல் தான் இன்று வரை இருக்கிறது. பழனிவேல், தற்போது நடைபெற்றிருக்கிற இந்த விபத்தில் காயமடைந்தவர்களுடைய நிலை என்ன என்பது குறித்து தெரிய வந்திருக்கா? பேருந்து மற்றும் அந்த கண்டெய்னர் லாரியினுடைய ஓட்டுநருடைய நிலை என்னன்றது தெரிய வந்திருக்கா?
குறிப்பா பாத்தீங்கன்னா திவ்யா, அந்த பேருந்து ஓட்டுநரோட லாரி ஓட்டுநரோட நிலை என்னன்னா குறிப்பா அறிய முடியல. ஏன்னா விபத்துல வந்து 30-35க்கும் மேற்பட்டோர் காயமடைந்திருக்காங்க, 7 பேர் உயிரிழந்திருக்க நிலையில வந்து பேருந்து ஓட்டுநர் யார், அதே போல வந்து லாரி ஓட்டுநர் யார் என்று கண்டறிவது சற்று சிரமம் இருக்குது. தற்போது அதற்கான விசாரணை தான் தற்போது நடைபெற்று இருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் வந்து லாரி ஓட்டுநரையும் பேருந்து ஓட்டுநரை கண்டறிவது. பேருந்து ஓட்டுநருக்கும் படுகாயமடைந்து அவரும் மருத்துவமனை கொண்டு வந்திருக்கார். அவர் கிருஷ்ணகிரி மருத்துவமனையில் இருக்காரா அல்லது ஓசூர் மருத்துவமனை இருக்காரா விவரம் இதுவரை தெரிய வரவில்லை. அதே போல் லாரி ஓட்டுநருக்கு வந்து பலத்த காயம் ஏற்பட்டிருக்கு. அவர் கால்களில் வந்து அடிபட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. அவர் வந்து சிகிச்சைக்காக கொண்டு செல்லப்பட்டிருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் அவர் உயிரோடு இருக்கிறாரா என்பது இல்லையா என்பது தகவல் கூட தெரிய வரல. முதல் கட்டமா தற்பொழுது படுகாயமடைந்தவர்களை மீட்டு மருத்துவமனையில் கொண்டு செல்லப்பட்டு அவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதிலே வந்து அதிகாரிகளும் அரசுத்துறை அதிகாரிகளும் முழுவீச்சில் செயல்பட்டு வராங்க. அடுத்த கட்ட விவரங்களுக்கு மீண்டும் உங்களை தொடர்பு கொள்றோம் பழனிவேல். கிருஷ்ணகிரி மாவட்டம் சின்னாரில் தனியார் பேருந்து மீது கண்டெய்னர் லாரி மோதிய விபத்தில் 7 பேர் உயிரிழந்துள்ளனர். மேலும் 10க்கும் மேற்பட்டோரின் நிலை கவலைக்கிடமாக உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தற்போது வருவாய்த்துறை, தீயணைப்புத்துறை மற்றும் காவல்துறை அதிகாரிகள் மீட்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். அந்த பகுதியில் போக்குவரத்தை சரி செய்யும் பணிகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன. கிருஷ்ணகிரியிலிருந்து 60 பயணிகளை ஏற்றிக்கொண்டு ஒசூர் நோக்கி தனியார் பேருந்து சென்றது. அப்போது கிருஷ்ணகிரியிலிருந்து ஒசூர் நோக்கி வந்த கண்டெய்னர் லாரி கட்டுப்பாட்டு இழந்து சாலைகளில் இருந்த தடுப்புகளை தாண்டி எதிர் திசையில் வந்த பேருந்து மீது மோதியது. இதில் பேருந்தின் இடதுபுறம் அமர்ந்திருந்த 30க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். ஒரு பெண் உட்பட 7 பேர் உயிரிழந்தனர். கிருஷ்ணகிரி, ஒசூர், சூளகிரி ஆகிய இடங்களிலிருந்து ஆம்புலன்ஸ்கள் வரவழைக்கப்பட்டு கிருஷ்ணகிரி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர்.